குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 புக் 4 கேண்டோ 2 தி growth ஆஃப் த ஃப்ளேம் தொடர்ச்சி. எல்லாருடனும் அன்புடன் பழகும் தோழியாக சாவித்ரி விளங்குகிறாள். அன்புக்குரிய தோழியாக அவள் இருந்தபோதும் யாராலும் அவளை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் தனக்குள் உயர்ந்த மகத்துவங்களை தாங்கியவளாக இருக்கிறாள். அனைவருக்கும் முன்னோடியாக இருந்து வழிகாட்டிய வண்ணம் உயர்ந்ததோர் ஒளியை நோக்கி அவள் நடந்து செல்கிறாள். தோழியாகவும் தலைவியாகவும் அனைவரது இதயங்களையும் ஆன்மாக்களையும் பாதுகாத்து பரிபாலனம் செய்கின்ற மகாராணியாகவும் சாவித்ரி விளங்குகிறாள். எல்லோருக்கும் நெருக்கமானவள் அவள். இருப்பினும் அவள் தெய்வீக தன்மை பொருந்தியவள். அவளை அணுகுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. மானுடர்களின் பிடிக்குள் அவள் எளிதில் அகப்படுவதில்லை. சாவித்திரியின் நடை உலாவினை பார்த்து அனைவரும் வியந்து அவளை ஆராதிக்கின்றனர். அது அவர்களது மானுட இயல்புக்கு மிகவும் தொலைவில் உள்ளதாக, கடவுள்களது நடையை போன்று துரித வேகம் பொருந்தியதாக, அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பதாக இருக்கிறது. அவளுக்கு இணையான வேகத்துடன் அவர்களால் நடைபோட முடியாமல் இருந்த போதும் அவளது ஒளியின் துணையின்றி தங்களால் வாழ முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றனர். சாவித்திரி என்னும் கதிரவனை சுற்றி வரும் துணைக்கோள்களாக இருக்கும் வண்ணம் வலியுறுத்தப்பட்டவர்கள் போன்று அவர்கள் இயங்குகின்றனர். அவர்கள் அவளை மிகவும் நேசிக்கின்றனர். ஆர்வத்துடன் அவளை எட்டி பிடிக்க முயற்சி செய்கின்றனர். அவள் கருத்து கொடுத்துள்ள பாதைகளில் தட்டு தடுமாறி நடந்த வண்ணம் அவளை பின்தொடர்கின்றனர். சிலர் அவளை தங்களது பிராணன் மற்றும் உடல் சார்ந்த நிலை கொண்டு நாடி அவளோடு இணைந்திருக்க முற்படுகின்றனர். அவளிடமிருந்து பெறுகின்ற ஊக்கத்துக்காகவும் ஆதரவுக்காகவும் அவர்களுடைய இதயங்கள் அவளை இறுகி பற்றி கொள்கின்றன. சாவித்திரிக்கு அருகில் இருப்பதால் பலவிதமான உன்னதங்களை மேன்மைகளை அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவற்றை அறிவதில்லை. ஏங்குகின்ற இதயத்தாலும் எல்லைக்குட்பட்ட புலன் உணர்வுகளாலும் தூய்மையற்ற மானுட அன்பினாலும் அவளை நேசிக்கும் அவர்களால் அவளது ஜீவனின் வலிமையை உணர முடியவில்லை. அவளது நெருக்கத்தால் கூட அவர்களது இயல்பை முழுவதுமாக மாற்ற இயலவில்லை. Some felt her with her souls and thrilled with her. A greatness felt near yet beyond mind's grasp. To see her was a summons to adore. Page number 363. To be near her drew a high communion's force. Page number 364.